இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல 6 வகையான கீரை போட்டிருக்கேன். பாலாக்கீரை, பச்சைத்தண்டு கீரை, கொத்தமல்லி கீரை, வெந்தயக்கீரை, பீட்ரூட் ரெட் கீரை இருக்குல்ல, எல்லாமே கலந்து வந்து அப்படியே போட்டிருக்கேன். வாழைப்பூ ஆகட்டும், புளிச்சக்கீரை ஆகட்டும், புதினா, முருங்காவாகட்டும், கத்திரிக்காவாகட்டும், பீக்கங்காய், சொரக்காய், புடலங்கான்னு அறுவடை பண்ணாததே இல்ல. அவ்வளோ காய்கள் வந்து இருக்கும். நான் இப்படி ஒரு ரவுண்ட் சுத்தி வருவேன், வாழைப்பூ ஒடிச்சுக்கலாம். அந்த சைட் பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை இருக்கு, இல்லைன்னா வாழைத்தண்டு எடுக்கலாம். சீசனே எதுவும் இல்ல, காய்கறி சீசன் இல்ல அப்படின்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும். இல்லைன்னா பருப்பு, இல்லைன்னா கொள்ளு. அப்புறம் என்ன சமைக்கணும்னு இப்படி தோட்டத்துக்குள்ள போயிட்டு முடிவு பண்ணிக்கலாம்ல. ஆமா, காலையில எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு நம்ம கோழி தீனி போட்டு ஒரு ரவுண்ட் வரோம்னா என்ன சமைக்கணும் அப்படின்னு பாத்துக்கலாம். ஒரு வண்டி சத்தம் கூட கிடையாது. நீங்க ஒரு பின்ன கீழே போட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்கும். என்னால அங்க போய் அந்த டவுன் லைஃப் பார்த்து நான் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த 8 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க எப்படி இங்க வந்து தோட்டத்தை வித்தியாசமா பாக்குறீங்களோ நான் அங்க அப்படிதான் பாக்குறேன். இப்போ வண்டி போறது, மக்கள், எனக்கு இங்க மனுஷங்களே, அதாவது ஒரு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு காசிப் பேசுறதுக்கோ, பக்கத்துல போய் இந்த குறைகளை சொல்றதுக்கோ, என்னை பத்தி நீ அப்படி பண்ற இப்படி பண்ற அப்படின்னு கிடையாது. சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து நெல் போடுறது, வெடி வெடி தண்ணி கட்டுறது, நிலக்கடலை வந்து உரிக்கிறது, அப்புறம் மிளகா கோம்பு வாங்குறது, பருத்தியில இருந்து பஞ்சு தனியா எடுக்கிறது, அது வந்து ஒரு கிராமம் தான் வாழ்ந்தது எல்லாமே. உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்பேஸ் இருந்தா போதும், நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 50%, எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% நம்ம காய் வந்து வெளியில வாங்க தேவையில்லை. இந்த குட்டி இடத்துல மேக்ஸிமம் நம்ம வந்து நம்மளோட ஐடியா யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து சரி நீங்க ரொம்ப பெரிய இடத்துல வந்து இது பண்ணிருப்பீங்க அப்படின்னு தான் நான் ஒரு மைண்ட் செட்டோட வந்தேன். இந்த இடத்துல இருந்தே நம்ம வீட்டுக்கு தேவையான 70% எடுக்க முடியும் அப்படின்னா இது எல்லாருமே பண்ணலாம். கொத்தமல்லி எல்லாம் நம்ம ஒரு பாத்தி விட்டோம்னா 60-70 கட்டு கூட வரும் சம்டைம்ஸ். எனக்கு போக நான் வந்து வெளியில கொடுத்துருவேன். எனக்கு வந்து விதைகள் வாங்குறதுக்கு அது ஒரு அமௌண்ட். ஒரு 4:30 ஆனா நம்ம கோழியெல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு வந்து தீனி போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட இடத்துக்கு போயிருவாங்களா? அண்ட் இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏரியா சைடு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, காலிஃபிளவர் முட்டைக்கோஸ் வந்து வராது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மைண்ட் செட்ல தான் இருப்போம். பாக்கி நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் கொல்லிமலை கேரளா சைட்ல வரதான். நம்ம ட்ரையல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்து தான் பாக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பரா வருது, நல்லா ஈல்டு எடுக்கிறோம், நல்லா லாபமும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் காலிஃபிளவர் முட்டைக்கோஸும் பாத்தீங்கன்னா வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இது நம்ம ஊர்ல நாத்து கிடைக்காது அவ்வளோ அதிகமா. இது வந்து பாத்தீங்கன்னா கொடுவா, அப்புறம் மேட்டுப்பாளையம், கொடைக்கானல், அங்கதான் அந்த மாதிரி சைட்ல தான் கிடைக்கும். இப்போ நம்ம அங்கிருந்து வாங்கிட்டு வந்துடும். கடைகளில் காய்கறி வாங்குறது இல்லையா, இருந்தாலும் நம்ம முட்டைக்கோஸ் காலிஃபிளவர் சாப்பிட்டு பழகி இருக்கோம். ஆனா இருக்கிறதுலயே அதிக மருந்து அடிக்கிறது அதுக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புழு தாக்கம் அதிகமா வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது இயற்கையா நம்ம நிலத்துல கொண்டு வந்து அந்த ஆசைகளுக்காகவாது நம்ம செய்யணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ வந்து சூப்பரா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேச்சுரலாவே இயற்கையாவே மருந்தெல்லாம் எதுவும் தெளிக்காம நல்லபடியா வருது. சூப்பரா வருது. நம்ம வந்து உரம் மட்டும் கொடுத்தோம்னா போதும். உரம் அப்படின்னா நம்ம புண்ணாக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். வேப்ப புண்ணாக்கு அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதனால வந்துருது, சூப்பரா வருது. உள்ள போயிட்டு இது வந்து காலிஃப்ளவரா? காலிஃப்ளவர் நாட்டு. ஓகே. ஸோ இது எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இதை ஒன்று எடுத்துக்கோங்க, அப்படியே வந்துடும். ஓ சரி சரி. தேங்காய் மஞ்சள் கோகனட் காய் தான், அதனால ஈஸியாக நமக்கு வந்துடும். ஓகே. இப்போ எடுத்தீங்க ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். எடுத்தீங்கன்னா சைடில் வச்சுட்டு வரணும். ஓகே. நான் இந்த சைடில் வைக்கிறேன், நீங்கள் இந்த சைடில் வச்சுட்டு போகணும். நல்லா இங்கே ஏற்றி உள்ள அப்படியே அழுத்தி விட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்காக தான் தண்ணி விட்டு வைக்கிறோம். நான் கரெக்டாக வைக்கலாம்னு மட்டும் பாருங்க. அழுத்தி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள போகும். இது வந்து இவ்வளோ பெருசு வரும். நம்ம அதை பார்த்துட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வைக்கிறோம்னா இதுக்கு நேராக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.